கோடி வியூஸ் வாங்கின பாட்டெல்லாம் ஓடுறதுன்னா தேடி போய் ரசிக்கிற இந்த மாதிரி பாடல்கள் வேற இருக்கும். அதுதான் இந்த அண்டர்ரேட்டட் சாங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேட்டும் கேளாத பார்த்தும் படாத நிறைய வியூஸ் கூட வாங்காத சில அண்டர்ரேட்டட் சாங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அண்டர்ரேட்டட் சாங்ஸ்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்க. அப்பதான் எங்க சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. கதை கேட்க ரெடியாடா. முதல்ல பார்க்க போகிற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகம்ன்ற படம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் 2 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹாரி ஜெயராஜ் ஒர்க் பண்ணதில் வர்ற அந்த பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ப்ளஸ் இந்த பாட்டை நீங்கள் காரில் போட்டு கேட்டிங்கன்னா செம்ம வைபாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கேளுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த காந்தாரா 2. ஸோ காந்தாரா 2வில் தமிழில் நிறையா பாட்டு டப் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வேணுக்குள்ளில் இளைந்தாயடின்னு ஒரு பாட்டு இருக்குது. சரியான வைபுங்க, சூப்பராக இருக்கும் பாட்டு. நீங்கள் ஒருக்கா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ கூட கேட்டாலும் எனக்கு செம்ம வைபாக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு அது. மூணாவது பார்க்க போகிற சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதவில்லையே. இது எந்த படத்தில் வரும்னா முடிஞ்சா இவனை புடின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருன்னா நித்யா மேனன், பிச்சா சுதீப் நடிச்சிருப்பாங்க. செம்ம பாட்டாக இருக்கும். ப்ளஸ் இதை நம்ம ஒரு நல்ல ஸ்பீக்கரில் போட்டுக்கிறோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லவ் சாங் இது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாராலும் கவனிக்கப்படாத பாட்டுன்னு எடுத்தால் கண்டிப்பாக அது இருக்கணும். அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா போரானே போரானேன்னு அப்படின்னு வாகை சுடவால வரும். ஸோ விமரனாவோட ஒரு அருமையான படம் அது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், படத்தையும் பாருங்கள், சூப்பர் படம். ப்ளஸ் அந்த பாட்டு இருக்கே எப்பா செமையாக இருக்கும். இப்போ கூட எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மேஜிக்கை கேட்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பாட்டு அவ்வளோ ரசனையாக எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பாட்டுன்னு நினைக்கிறேன். என் பிளேலிஸ்ட்டில் எப்பயுமே இந்த பாட்டு இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற பாட்டு ஆர் காம்போன்னு சொல்லலாம். ஜிவி ப்ளஸ் சைந்தவி செம்மையான காம்போ. ஸோ அந்த காம்போவில் வந்த பாட்டு தான் இது, விழிகளில் ஒரு வானவில். இது எதில் வரும்னா தெய்வ திருமகளில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு மட்டும் இல்லை, விஷுவலும் செம்ம சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அதில் 2 பேரும் அனுஷ்கா ப்ளஸ் விக்ரம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. சரியான பாட்டு, நீங்கள் கேட்கணுன்னா கேளுங்க. செம்ம ஹார்ட் மெல்ட்டிங் சாங்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பாட்டை இப்போ கேட்டால் கூட புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாய்ஸு. ப்ளஸ் மியூசிக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இது உங்கள் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பாட்டு. சில பாட்டு எதுவுமே க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். அதாவது இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, எனக்கு கேட்கும் போதே ரொம்ப அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படிப்பட்ட பாட்டு தான் மறந்தாயோ. மறந்தாயோ பாட்டு எந்த படத்தில் வரும்னா டிடின்ற படத்தில் வரும். ஆர்யா ஷாயிஷா பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்குது 2.46. அந்த போர்ஷன் மட்டும் கேளுங்க, வேற லெவலில் இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டு அது. கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் சோகங்கள் எப்பயுமே இருக்கும், இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பாட்டு தான் பார்த்தீங்கன்னா போகும் பாதை. இந்த பாட்டை கேட்கும் போது என்னமோ தெரியல, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வெளியில். நம்ம ஏன் எவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம இன்னும் போராடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட பாட்டு தான் இது. ஒரு ஹோப்பை கொடுக்குற பாட்டுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த பாட்டே போகும் பாதை தூரம் இல்லைன்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். சரியான சவுல்ஃபுல் மியூசிக், தலைமை பிரித்து விட்டுருப்பான் பாட்டை. சில பாட்டெலாம் கேட்கும் போதே அவங்க ஞாபகம் வரும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த பாட்டை போடுங்க, போட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. கண்டிப்பாக அவள் ஞாபகம் கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும். அப்படிப்பட்ட பாட்டு தான் மேகமும் அவள். இது எந்த படத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா மேயாதமான்ற படத்தில் வரும். பாட்டு சொல்லணும்னா செம்ம சோல்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ஒரு லைன் வரும், இல்லை அவளும் என்றே உணரும், நொடியில் இதயம் இருளும், அவள் பாத சுவடியில் கண்ணீர் மலர்கள் உதிரும். வரிகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ கண்டிப்பாக போய் கேளுங்க, சூப்பராக இருக்கும், செம்ம சோல்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் வரும். சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரேர் பீப்புள் தான் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. அது என்ன பாட்டு தெரியுமா, மோகத்திரை. இது எந்த படத்தில் வரும்னா பீட்சான்ற படத்தில் வரும். பாட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அதில் ஒரு கிட்டார் போர்ஷன் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் கேட்கணும், நீங்களும் கேளுங்க. இருக்கிறதுலே ஒரு அண்டர்ரேட்டட் சாங்னு சொல்லலாம் இதை. எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்ச காம்போஸ் இருக்குது நம்ம தமிழ் சாங்ஸில். ஸோ அப்படிப்பட்ட காம்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம யுவன் அண்ட் நாமத்துக்குமார் காம்போ. அவங்க காம்போவில் வந்த ஒரு பாட்டு ஏனோ தெரியல, அது ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்குது. மேபி எனக்கு அது அண்டர்ரேட்டடாக தெரியுதான்னு தெரியல. அந்த பாட்டு வேற ஒன்றும் இல்லை, தரமணியில் வந்த யாரோ உச்சிக்கிளை மேலே. பாட்டு லிரிக்ஸும் சரி, பாடலும் சரி, விஷுவல்ஸும் சரி, வேறு லெவலில் இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, அது ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் நான் எப்பயுமே வச்சுருப்பேன் அந்த பாட்டை. அந்த பாட்டு கேட்கும்போது அதுவும் வேறு யுவன் வாய்ஸில் இருக்குமா, நம்ம ஆள் அந்த வாய்ஸ் சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக கேளுங்க அந்த பாட்டை, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
சில பாட்டை கேட்கும்போது அந்த மியூசிக் டைரக்டரை கையை பிடிச்சி ஐயா யாரையா நீன்னு கேட்கணும் போல இருக்கும். திஸ் இஸ் சினிமான்னு இருக்கும்லாங்க, திஸ் இஸ் மியூசிக்னு. அப்படிப்பட்ட ஒரு அண்டர் ரேட்டட் சாங்லாம் பார்த்தீங்கன்னா பூவா விழும். இது வந்து எனக்குள் ஒருவன்ற படத்தில் வந்திருக்கும். இந்த பாட்டு கேட்டிங்கன்னா செம்ம சோல்ஃபுல்லாக இருக்கும். என்னமோ தெரியல, அது ஒரு வகையான ஃபீலிங்ஸை கொடுக்கும். எனக்கு எப்பயுமே சரி, நான் ஒரு மாதிரி டவுனாக இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த பாட்டு கேட்பேன். அதுக்காக டவுனாக இருக்கறதுக்காகவே கேட்குறேன்னு இல்லை. பட் இந்த பாட்டு வந்து உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்கள் எதுவும் கேட்கலன்னா கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் லவ்க்கு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாட்டு தான் சகாயனே. இது சாட்டை படத்தில் வரும். இதில் ஒரு முக்கியமான ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா, தவிர்ற்றி விழுந்த பொருள் போல் என்னை வெடித்தாயடா, தவணை முறையில் உன்னை நான் சிறை பிடித்தேனடா. அந்த லைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு முதல் காதல் ஒரு பெண்ணுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதான் அந்த பாட்டு. கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பாட்டு அது. கேட்கலன்னா கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. ஏன் ஸ்பெஷலானதுன்னா, எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் வந்து என் காலேஜ் டேஸ் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டால் இது பாடுற காம்போசிஷன் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவான். அப்போ வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. பட் அது ஒரு டயத்துக்கு மேலே போகும்போது அதை கேட்டு கேட்டு பழகிட்டேன்னா என்னன்னு தெரியல, இந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, சதுரங்க வேட்டையில் முன்னே என் முன்னேன்னு ஒரு பாட்டு வரும். விஷுவல்ஸும் சரி, பாட்டும் சரி, சூப்பராக இருக்கும். பாட்டெலாம் நீங்கள் வந்து நல்ல ஹெட்ஃபோன்ஸில் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது அண்டர் ரேட்டட் சாங்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட அண்டர் ரேட்டட் சாங் ப்ளேலிஸ்ட்டையும் இதில் போடுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ.